அனைவருக்கும் வணக்கம். உங்களின் ஆதரவோடு எங்களின் விவேக வெற்றியாளர்கள். இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி ஆகஸ்ட் 15, அதாவது 78வது சுதந்திர தின கொண்டாட்டம் நடக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா வேட்டனூர் பஞ்சாயத்து ஆலடிக்காடு கிராமத்தில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி. இங்கே தான் எங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது எங்களுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது பண்ணணும், பொது விஷயங்களை கண்டிப்பாக எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேலை. இந்த ஆலடிக்காடு பள்ளிக்கூடத்தில் எங்களுடைய முதல் பணியாக நலத்திட்ட உதவியோடு எங்களுடைய அறப்பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்க்குற காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன குழந்தைகள் அருமையாக தன்னுடைய கொஞ்சம் முதலோட வீடியோ பாட்டுச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் முன்னாள் பிரசிடெண்ட், அதாவது ஆலடிக்காடு கிராமத்தோட முன்னாள் பிரசிடெண்ட். இவர் ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய சுதந்திர தினத்திற்கு கொடியேற்றி கொடுப்பார், எங்களுக்கு உதவியாக இருப்பார், நல்ல விஷயங்களை செய்வார். அது மாதிரி இவருடைய வேலைகள் அருமையாக இருக்கும். அவர்களை கொண்டு நாமும் உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் இந்த இந்திய மண்ணுக்கு தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நான் ஒரு பாடலில் கூட கடைசி அவர் சொல்லி சேர்ந்தேன். சுதந்திரம் அடைந்ததாய் சொல்லிக் கொண்டு நான் சுதந்திரம் கூட்டப்படும் அடிமைகளாய் இருந்து கொண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் காலம் தான் தொலைவதற்கு எக்காலம். அன்றுதானே நமக்கு உண்மையான சுதந்திர விழாக்கோடும் என்று வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இவருடைய வரிகளை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவர் பேச பேச. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் விவேக வெற்றியாளர்களின் தலைவர் செந்தில்குமார். இவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பொது விஷயங்கள் செய்யக்கூடியதில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். இவரால் தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். எங்களுடைய நன்றிகளை தலைவர் செந்தில்குமாருக்கு நாங்கள் சொல்லுவோம். இவர் மூலியமாக பக்கத்தில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது செந்தூர்வாசன், எங்கள் ஊர் கிராம தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இவரெல்லாம் நலத்திட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பசங்கள்லாம் கொஞ்சம் ஈடுபாட்டோடு நம்மளால் முடிச்ச பென்சில் பேனா எல்லாம் கொடுக்குறாங்க. டீச்சர் வர்றாங்க. இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் செந்தூர்வாசன் தன்னுடைய பணியை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நிற்கிறவர் நிதிஷ்குமார், அதுக்கு பக்கத்தில் சதீஷ்குமார். உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய விவேக வெற்றியாளர்களின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதிகப்படியான பொருட்கள் வாங்கி கொண்டாந்து கொடுக்குறாங்க, நல்லது. சதீஷ்குமார் வர்றாரு, இவர் தன்னுடைய பணியை கொடுக்குறாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தொண்டுலத்தோட வெளியில் 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு கண்டிப்பாக சதீஷ் இங்கே நாங்கள் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு டைம் இங்கே பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் இது இல்லாமல் எங்களுடைய தலைவர் செந்தில்குமார் அவர் மூலியமாக விவேக நேதாஜி சோசியல் சர்வீஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை 9 வருஷமாக செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த 9 வருடங்களில் எங்களால் முடிந்த உதவியை அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் அது சம்பந்தமான பஞ்சாயத்து போர்டுக்கும் எங்களுடைய வேலைகளை விரிவுபடுத்தி செஞ்சுக்கிட்டு தான் இப்போ வரை இருக்கிறோம். எங்களுடைய பணியோடு சேர்த்து அந்த பணியை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுவும் கண்டிப்பாக தொடரும். இப்போ நலத்திட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த காட்சிகளை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இவங்க தான் எங்கள் தலைமை ஆசிரியர். பக்கத்தில் இருக்கிறவர் எங்கள் டீமோட சரவணன்.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து முத்துக்குமார், விவேக வெற்றியாளர்களில் ஒரு உறுப்பினர், நலத்திட்ட பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த காட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க. எங்களால் முடிந்த உதவிகளை செய்யணுங்கிறதுக்காக செய்கிறோம். நீங்கள் இப்போ பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் ஒவ்வொரு வேலைகளை செய்யும் போதும் கட்டாயம் நாங்கள் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பணியை செய்யும் போதும் அங்கே ஒரு கண்ணை நட்டு வச்சு அந்த மரத்தை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆசைப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மரம் நடணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கட்டாய கடமை. ஆனால் நிறைய பேர் அதை விரும்புறதில்லை. நாங்கள் எங்களுடைய பணியை செய்யும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் ஒரு பணியை செய்யும்போது மரத்தை வந்து நட்டு 4 பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மரக்கன்று நட்டுக்கிட்டு இருக்கிற காட்சி. இது 2 கிராமத்தில் சேர்ந்து 4 பேரில் 2 கிராமத்திலிருந்து சேர்ந்து செய்கிறதுனால இதை நாங்கள் ஆல்ரெடிக்காடு வேதியின்குடி போட்டு எங்கள் டீமை உருவாக்கி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி வந்து வேதியன்குடி நடுநிலைப்பள்ளி, அதாவது மணிமேல்குடி தாலுக்கா வேதியன்குடியில் இருக்கக்கூடிய நடுநிலைப்பள்ளி மிடில் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் எங்களுடைய பாலா, சரவணன், முத்துக்குமார் 3 பேரும் கண்ணு நட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீப்ப தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேலையை செய்யணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். எங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்கள் அத்தனை பேருக்கு ஒரு வேண்டுகோள், எங்களுடைய டீம் கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். எங்களுடைய பணியை சிறக்க நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக கேட்டுக்கிறோம். இது மாதிரி எங்களால் முடிந்த வேலைகள் கண்டிப்பாக தொடரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் பார்க்குற காட்சிகளில் இவங்க 3 பேரும் பாலா, சரவணன், முத்துக்குமார். இது இல்லாமல் நீங்கள் கடைசியாக பார்க்குறவர் செந்தில்குமார், சரவணன், பாலா. நன்றி.